சரி, ரைட்டு. தீபாவளி கொண்டாடின மாதிரி தான் தோணுது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு காலையிலே. நாளைக்கு தீபாவளி. பட்டாசு கடைக்காரங்களெல்லாம் பட்டாசை வச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்க. பட்டாசு விற்கிதா இல்லையான்னு பார்த்துட்ருப்பாங்க. இப்படி மழை பெய்துட்டு இருந்தால் வீட்டை விட்டு யாரும் வெளியே இறங்க மாட்டாங்க. இது என்ன நடக்க போகுன்னு தெரியல. இந்த வியாபாரிகளுக்காக வியாபாரம் நடக்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த மழை கொஞ்சம் மாறிச்சுன்னா நல்லா இருக்கும். இனி மழை எந்த இடத்துல பெய்யுதுன்னு சொல்லலைன்னா அது வேறு கோவம் வரும். கமெண்டில் வந்து வண்டை திட்டுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமாரபுரம் ஊர் என்னோடய சொந்த ஊர் தான், சொந்த வீடு தான். வீட்டுக்கு முன்னாடி நின்று தான் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். இங்கே தான் மழை பெய்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் மழை மாறக்கூடாதா? இந்த மக்கள் தீபாவளியை கொண்டாடிட்டு போட்டுருன்னு இப்படி போயுது. ஆட்டாட்டாட்டா. ஆனால் ஒன்று, இந்த டாஸ்மார்க்கில் மட்டும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகட்டும். மீதி எல்லா இடமும் கூட்டம் அதிகமாகட்டும், பிரச்சனையே இல்லை. தீபாவளி எதுவுமா தண்ணியை போட்டு அலப்பறை பண்ணிகிட்ருப்பாங்க, அது மட்டும் வேண்டாம். பெரிய மழையில் சாரல் மழை மாதிரி பெய்துகிட்டே இருக்குது. அப்படி காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட்டாக தொடங்கிச்சு. நிற்கவே இல்லை, பெய்துகிட்டே இருக்குது. அப்படியே பெய்துகிட்டே இருக்குது. டீ குடிச்சிட்டு வீட்டில் படுத்துட்டு தான், வெளியே இறங்க முடியாது. பைக்கும் வேறு நனையுது. என்னடா செய்ய, மகனோட பைக்கும் நனையுது, என்னோடய பைக்கும் நனையுது. இங்கே என்னென்னா துள்ளி துள்ளியாக இங்கே விழுது, நடையில் விழுது. உங்கள் ஊரில் மழை இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.